நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சாப்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபெப் ரேட் ட்ரேஸ்மெண்ட். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம். ஸோ போன கிளாஸஸில் ஒவ்வொரு தடவையும் நம்ம கிளாஸஸில் எதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும், இதை வச்சு ட்ரேட் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதுன்றதுலாம் செகண்டரி தான். அதுக்கு முன்னாடி ஒரு டூலை எப்படி யூஸ் பண்ணணும், மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய லைக் ஒரு ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணுறீங்க, அல்லது நீங்கள் லைக் ஒரு ட்ரேடிங் டூல் யூஸ் பண்ணாலும் அந்த டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கு பேக்ரவுண்டில் எதனால் அந்த டூலை வச்சுருக்காங்க, இந்த டூல் எதுக்காக இதுக்குள்ளே வரணும். ஒரு டூல் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம லைக் ஒரு ட்ரேடிங் வியூ இருக்குது, ட்ரேடிங் வியூவில் நிறைய டூல்ஸ் இருக்குது. அந்த டூலில் இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் ஒரு டூல் எடுத்து யூஸ் பண்ணுறோன்னா, அந்த டூலை ஏன் யூஸ் பண்ணுறோன்றது நமக்கு ஃபஸ்ட்டு புரியணும். அதுக்கு முன்னாடி அந்த டூலை எதுக்காக அதுக்குள்ளே வச்சுருக்காங்க, அது பிஹைண்ட் இருக்கக்கூடிய ரீசன்ஸ் என்ன, ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அந்த டூலை யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். பட் நம்ம பொதுவாக என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, பர்டிகுலராக திடீர்னு ஒரு டூல் இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு ஃபெப் ரேட் ட்ரேஸ்மெண்ட்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ பர்டிகுலராக அந்த டூல் நம்ம எடுத்தோன்னா ஜஸ்ட் ஒரு லோ டு ஹைன்னு மார்க் பண்ணிடுறோம். இதில் ஒரு கோல்டன் ரேஷியோ, ஸோ இந்த கோல்டன் ரேஷியோ ரீச் பண்ணிச்சுன்னா ப்ரைஸ் மேலேருந்து கீழே இறங்கி இந்த கோல்டன் ரேஷியோ ரீச் பண்ணிச்சுன்னா மறுபடியும் ப்ரைஸ் மேலே போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளைண்ட் தியரியாக ஜஸ்ட் லைக் தட், ஓகே நம்ம ஒரு லோ டு ஹை போடலாம், அங்கேருந்து ப்ரைஸ் ரீச் ஆகும், மறுபடியும் மேலே போகும். ஸோ இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பட் அது ஏன், எதுக்கு, எதனால் அதை யூஸ் பண்ணணும், ஸோ இந்த பேசிக் நாலேஜ் நமக்கு தேவை. ஸோ சிம்பிளாக நம்ம என்ன விஷயம், நீங்கள் ட்ரேடிங்கை பொறுத்தவரை நீங்கள் என்ன விஷயம் ஃபாலோ பண்ணாலும் அதுக்கு ப்ராப்பர் ரீசன் இல்லாமல் நீங்கள் ஒரு டூலை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு பிஹைண்டில் என்ன ரீசன் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இஃப் ட்ரேடிங் தான் உங்களுக்கு லைஃப் ஸ்டைலாக இருக்க போகுது அப்படின்னா ஒவ்வொன்றையும் ரீசன் தெரிஞ்சு படிங்க, ரீசன் இல்லாமல் படிக்காதீங்க. ஒவ்வொன்றுக்குமே ப்ராப்பர் ரீசன் பிஹைண்டில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அந்த ரீசன் என்னன்றதை அனலைஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா இட் வில் பி பெட்டர் நாலேஜாக இருக்கும் உங்களுக்கு. சரி, பர்டிகுலராக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இட்ஸ் அபவுட் ஃபெப் ரேட் ட்ரேஸ்மெண்ட் பற்றி தான். ஸோ பர்டிகுலராக ஃபெப் ரேட் ட்ரேஸ்மெண்ட்னா என்ன, அது எந்த மாதிரி இருக்குது, ஏன் உள்ளே வந்துச்சு, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மேலோட்டமாக பார்க்கலாம். டீட்டெயிலாக இதை பற்றி நான் இன்னொரு கிளாஸில் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம ஒரு ஃபெப் ரேட் ட்ரேஸ்மெண்ட்னு ஒரு டூல் இருக்குது நமக்கு. ஸோ இப்போ இந்த ஃபெப் ரேட் ட்ரேஸ்மெண்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, பர்டிகுலர்லி இதில் நமக்கு கோல்டன் ரேஷியோ அப்படின்றது இந்த 38% அண்ட் 50% அண்ட் 61%. ஸோ இதை நம்மளுக்கு கோல்டன் ரேஷியோவாக சொல்லியிருப்பாங்க. பட் மற்ற எல்லாருக்கும் கோல்டன் ரேஷியோ வேர்ல்டு லெவலில் இதுதான் கோல்டன் ரேஷியோனா, வாட் இஸ் கோல்டன் ரேஷியோன்னு கேட்டால் இந்த 38%, 50% அண்ட் 61% சொல்லிடுவாங்க. அப்போ இது எதுக்காக இந்த பர்டிகுலர் பர்சன்டேஜை பார்க்கணும், இது எதனால், இது பிஹைண்டில் இதுக்கு என்ன ரீசன், ஏன் இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது, ஏன் பர்டிகுலராக இந்த 38% ஏன் வச்சுருக்காங்க, 50 எதுக்காக வச்சுருக்காங்க, 61 எதுக்காக வச்சுருக்காங்க, இதோடைய கால்குலேஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இது ஃபெப்னாசி சீரியஸ் அப்படின்றது இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான். அது என்ன கால்குலேஷன் கேட்டால் 0 + 1, ஸோ நமக்கு 1 தான் வரும். ஸோ 1 + 1 2, 2 + 1 3, 2 + 3 5, 3 + 5 8, இந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் கால்குலேஷன் மெத்தடில் போகும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சீரியஸில் எனி நம்பர் லைக் இந்த ஒரு 5-ஐ இந்த 3 கூட டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமைனிங் ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 1.6ன்ற ஆன்சர் கிடைக்கும். 1.6 தான் வேர்ல்டு காமன் நம்பர் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. சரி, எதனால் அந்த 1.6 அப்படின்னு கேட்குறப்போ 1:1.6ன்னு சொல்லுவாங்க. நம்ம வேர்ல்டில் இருக்க எல்லா பொருளுமே லைக் தெரிஞ்சோ தெரியாமலோ 1:1.6ன்ற ரேஷியோவில் தான் அடங்கியிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அப்புறம் பேசலாம். பட் மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 1:, லைக் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை பற்றி பேசியிருப்பாங்க. 1:1.6 லைக் யார் க்ரியேட் பண்ணால், அது எங்கேருந்து வந்துச்சு, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் நிறைய பேர் பேசாத சில விஷயங்களில் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். ஓகே, இப்போ இந்த 1:1.6ன்றது சும்மா இந்த ஒரு அளவுகோலில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எப்படி இது 1:1.6 அப்படின்னா, இப்போ இந்த பென் இருக்குது அப்படின்னா இந்த பென்னை பாதியாக பிரித்தா இது 1:1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே கொஞ்சம் இப்படி தள்ளி பிடிக்கிறோன்னா இது 1:2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சேம் த வே இப்போ நான் ஒரு பாக்ஸ் இங்கே போடுறேன். இந்த பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸை நீங்கள் இப்படி பாதியாக பிரித்தா இது 1:1ன்னு சொல்லுவோம். இதே பாக்ஸை எப்படி பிரித்தா இது 1:, இது ஒரு பங்கு, இது ஒரு பங்கு, அப்போது இதை 2ன்னு சொல்லுவோம். ஸோ இது 1:2 அப்படின்ற ரேஷியோவில் பிரிஞ்சிருக்கு. ஸோ இதே பர்டிகுலராக என்ன ஃபெப் என்ன சொல்ல வருது அப்படின்னா 1:1.6 ரேஷியோவில் தான் இது பிரிஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு ஃபார்மேஷனில் இதை சொல்கிறாங்க. பட் ரியாலிட்டியாக இந்த 1:1.6 அப்படின்றது
ஃபெப்போடைய டூலில் எந்த மாதிரி இருக்கும் பர்டிகுலரானா, ஸோ ஃபெப்பில் இந்த ஒரு டூலில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏரியா 1னா ரிமைனிங் இந்த ஏரியா 1.6 இருக்கும். ஸோ அதை விட ஒரு 0.5% அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது 1, இது 1:1.6. இது டோட்டலாக கேட்டிங்கன்னா இது 1:1.6 இருக்கும். சரி, சப்போஸ் இந்த லென்த்தை 1% எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லென்த் 1.6 இருக்கும். ஸோ இதுதான் இதோடைய ஆக்சுவல் சினாரியோ அண்ட் ரேஷியோஸ். ஸோ இதில் எப்படி ட்ரேட் பண்ணுறது, இதில் வச்சு இந்த டூலை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்போ இதுக்கு நிறைய அக்யூரசிஸ் கம்பேரிட்டிவ்லி அதர் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ ஒரு ஃபெப்பை வச்சு ஒருத்தங்க ட்ரேட் பண்ணுறாங்கன்னா வித் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட பண்ணுறாங்கன்னா அவங்களால ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். பட் அது ஆக்சுவலாகவே அதில் ப்ராஃபிட் பண்ண முடியுமா, எதனால் அது நடக்குது, ஏன் நம்ம அதில் ப்ராஃபிட் பண்ணுறோம் ஈஸியாக அப்படின்றத ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு சினாரியோஸ் பார்க்கலாம். ஆகும்னா ட்ரேடில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபெப் டூலை யூஸ் பண்ணி லிட்ரலி ஒரு லோ டு ஹை ஈஸியாக வரைஞ்சிருவாங்க. அதில் மார்க்கெட் வந்து கோல்டன் ரேஷியோ டச் பண்ணிச்சுன்னா ப்ரைஸ் அங்கேருந்து மேலே போகும் அப்படின்னு. ஸோ பர்டிகுலராக இதான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணுவாங்க, ஸோ நமக்கு வந்து ஒரு கோல்டன் ரேஷியோ வேணும். ஸோ ப்ரைஸை இங்கேருந்து இப்படி வரைஞ்சிருவாங்க. ஸோ இப்போது இது வந்து லோ டு ஹைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ப்ரைஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்குன்னு வைங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டலாக ஒரு ஃபெப் ரேட்ரேஸ்மெண்ட்டை இந்த லோ டு இந்த ஹைக்கு வரைஞ்சிருவாங்க. ஸோ ப்ரைஸ் என்ன ஆகும், இங்கேருந்து வந்து இந்த பர்டிகுலராக இந்த 50, அதாவது இந்த 38, 50 and 61. ஸோ இந்த கோல்டன் ரேஷியோக்குள்ளே ப்ரைஸ் வந்து ரீச் ஆகட்டும். ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு மேலே போகும் அப்படின்ற ஒரு தாட்டில் எல்லோரும் ட்ரேட் பண்ணுவாங்க. பட் இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இது கோல்டன் ரேஷியோ. ஸோ அதனால் கோல்டன் ரேஷியோக்கு வந்தால் தொட்டால் போகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம பேசுகிறது என்ன தான் பேசிகிட்டு இருக்கோம், ட்ரேடிங் இஸ் அ பிஸ்னஸ் மாடல்னு சொல்லியாச்சு. அப்போது ஒரு பிஸ்னஸ் மாடலில் நீங்கள் ஒரு வியாபாரம் பார்க்குறீங்க, அந்த வியாபாரத்தில் ஈஸியாக ஒரு ஃபெப்பு போட்டு ஓகேப்பா கோல்டன் ரேஷியோ வந்து உங்களுடைய கால்குலேஷன் தொட்டுருச்சு, நீங்கள் இதிலேருந்து இனிமேல் லாபத்தை நோக்கி தான் போக போகிறீங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிட முடியுமா? பட் ரியாலிட்டியில் அப்படி நம்ம சொல்ல முடியாதுல்ல. பட் அப்போ இதில் என்ன நடக்குது ஆக்சுவலாக அப்படின்னா, மார்க்கெட் ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸை தேடி வருது. இதுதான் ரியாலிட்டி. ஃபெப்புக்காக ரியாக்ட் பண்ணுது, ஃபெப் பர்சன்டேஜ் தொடாமல் போயிட்டுருக்கு, ஃபெப்பை தொட்டால் தான் போகும், இப்படிலாம் நம்ம ஒரு முன்னாடி ஒரு விஷயத்தை வச்சு பேசிகிட்டு இருக்கோமே தவிர அதோடைய பேக் எண்டில் ரியாலிட்டியாக என்ன நடக்குது அப்படின்னா அதுக்கு தேவை ஒரு ப்ராப்பர் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். நான் லைக் இங்கேருந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ரைஸோடைய விலை என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட விலை வந்து லைக் இந்த இடத்துல ஒரு 100 ரூபா இருக்குது. ப்ரைஸ் 100 ரூபாயிலேருந்து இங்கே ஒரு 200 ரூபா போயிருக்கு. அப்போது இங்கே 100 ரூபாயில் இருந்த ப்ரைஸ் இப்போ 200 ரூபா போயிருக்கு அப்படின்னா ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ப்ரைஸுக்கு போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் எப்படி ஒரு இன்வெஸ்டர் வருவாங்க, இதுக்கப்புறம் எப்படி ட்ரேடர்ஸ் வருவாங்க, ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகணும். டெஃபினட்டாக ப்ரைஸ் கம்மியானால் தான் ஒரு நல்ல விலைக்கு நம்மளால் ப்ரைஸை வாங்க முடியும். ஒரு 200 ரூபா ரேட்டுக்கு போயிட்டு மறுபடியும் ப்ரைஸ் கீழே இறங்கி வந்தால் தான் நம்ம ஒரு நல்ல ரேட்டில் டிஸ்கவுண்ட்டில் ஒரு பொருளை நம்ம வாங்க முடியும். ஸோ அது மூலமாக ஒரு டிமாண்ட் க்ரியேட் ஆகும், அங்கேருந்து பர்ச்சேஸ் நடந்து அகெயின் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சேம் த வே இந்த லோவஸ்ட் பாயிண்ட் இது ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட். ஸோ அப்போ ப்ரைஸ் வந்து இந்த ஒரு ஏரியாவை ரீச் பண்ணுது, ஒரு 50% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது அப்படின்னா அகெயின் இந்த இடத்துல என்ன நடக்க போகுது, எல்லோரும் பை பண்ண போகிறாங்க, இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போக போகுது, இங்கே ஒரு டிமாண்ட் க்ரியேட் ஆகுது. ஸோ இதுதான் இதோடைய ஆக்சுவல் ரியாலிட்டி. பட் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபெப்பு தானே ஏதாவது ஒரு லோ டு ஹையில் போடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு தாட். ரெண்டாவது ஃபெப்பை வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் தான் யூஸ் பண்ணணும், சைட்வேஸ் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தாட். பட் நம்ம பொறுத்த வரைக்கும் சைட்வேஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஒன்லி நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்னா ஒன்று அப் ட்ரெண்ட் ஆர்எல்ஸ் டவுன் ட்ரெண்ட். இந்த சைட்வேஸ் மார்க்கெட்னு ஒன்று பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ப்ராபபிலிட்டியை கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது எப்படி சார், மார்க்கெட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாக சைட்வேஸான்றதே தெரியும். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? ஸோ இப்போது அப் ட்ரெண்டுன்றது ஒரு லாபம், ஓகே ஃபைன். டவுன் ட்ரெண்ட் ஒரு நஷ்டம், மேபி ஓகே. பட் ஒரு பர்டிகுலராக மார்க்கெட் லாபமும் இல்லாமல் நஷ்டமும் இல்லாமல், இப்போது என் கேள்வி என்னென்னா, இந்த இடத்துல 100 ரூபா இருக்குது, ப்ரைஸ் வந்துட்டுருக்கு
101 போனால் எனக்கு லாபமா நஷ்டமா? அஃப்கோர்ஸ் லாபம். இங்கேருந்து எனக்கு 99 ரூபா வந்துச்சுன்னா எனக்கு நஷ்டம். ஸோ அப்போ ஒன்று ப்ரைஸ் இதுக்கு மேலே இருக்கணும், இல்லாட்டி இதுக்கு கீழே இருக்கணும். ஸோ ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, லைக் இதே இடத்துல இந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகிட்டே இருந்ததுன்னா இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஓகே மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது, சைட்வேஸில் இருக்குது, மேலேயும் போகுது மார்க்கெட் கீழேயும் வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. பட் இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்க வேணாம். நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது மார்க்கெட்டுக்கு ரெண்டே பக்கம் தான், வெதர் இட் இஸ் பை ட்ரெண்ட், வெதர் இட் இஸ் செல் ட்ரெண்ட். உங்களால் சைட்வேஸை கண்டே பிடிக்க முடியாது. ஒன்று மார்க்கெட் மேலே போகணும், அரல்ஸ் மார்க்கெட் கீழே வரணும். ஸோ அதுக்கு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, இதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, லோவர் 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 ஹையர், இந்த மாதிரிலாம் நிறைய கதை இருக்குது. ஸோ லைக் ஒன்று இந்த லோவை தாண்டு நீ எண்டு மார்க்கெட் கீழே கூட வரலாம், ஸ்டில் நோ மார்க்கெட்டே கீழே வந்தாலும் ஸ்டில் நவ் இட் இஸ் பை ட்ரெண்ட் தான் அப்படின்ற பாயிண்ட்டை எல்லோரும் இந்த லோவஸ்ட் பாயிண்ட்டை மார்க்கெட் தாண்டுதோ அப்போ தான் நீங்கள் ஓகே மேபி செல் ட்ரெண்டுக்கான சிக்னல் கொடுத்துருக்கு, மேபி செல் ட்ரெண்ட் கீழே போகிறதுக்கான ஒரு சிக்னலை உங்களுக்கு கொடுக்குது, அதாவது மார்க்கெட் கீழே போகுதுன்ற நீங்கள் ஒரு அறிகுறிக்கு எடுக்கலாம். ஸோ அதை விட்டுட்டு மார்க்கெட் நீங்கள் லைக் மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது, ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா இது சைட்வேஸ் அப்படிலாம் நம்ம திங்க் பண்ண வேணாம். ஸோ ஏன் நான் இது அப்படிலாம் திங்க் பண்ண வேணான்னா, சரி இப்போ நம்மளுக்கு மார்க்கெட்டை இங்கேருந்து பார்க்குறப்போ உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, இது ஒரு சைட்வேஸ்ன்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். பார்த்தா ஓகே மார்க்கெட் வந்து ஹைலும் போக லோவும் போல் ஒரு சைட்வேஸில் இருக்குன்னு. பட் ஆக்சுவலாக மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியும், விச் இஸ் இது ஒரு பிஓஎஸ் அண்ட் திஸ் இஸ் பிஓஎஸ் அண்ட் திஸ் இஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், செகண்ட் பிஓஎஸ், திஸ் இஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். மார்க்கெட்டை ஈஸியாக திஸ் இஸ் அப் திஸ் இஸ் டவுன் அப்படின்னு ஈஸியாக நம்மளால் பிரித்து வச்சிட முடியும். மொத்தமாக பார்க்குறப்போ இது சைட்வேஸாக தெரியலாம், பட் அதோட ரியாலிட்டி, அதோட லிக்விடிட்டிஸ் அண்ட் ஹை லோ இதெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணி பார்க்குறப்போ ஸ்ட்ரக்சரை நீங்கள் ப்ராப்பராக வரைஞ்சி இதுக்கான நேம்ஸை கிளியராக நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா மார்க்கெட் இப்போ அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கான்னு ஈஸியாக உங்களால் ப்ரிடிக்ட் பண்ணிட முடியும். மறுபடியும் நம்ம பாயிண்ட்க்கு வருவோம். ஸோ ஃபெப்பை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சேம் த வே. அப்போது இது அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாக, ஸோ ஒரு கிளாரிட்டியான மார்க்கெட்டில் தான் இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னாலும் நமக்கு தேவை ஒரு லோவஸ்ட் பாயிண்ட்டு ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட். அப்போ இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு லோவஸ்ட் பாயிண்ட் ஹையஸ்ட் பாயிண்ட் எடுக்கலாமான்னு கேட்டால் அப்படியும் எடுக்க முடியாது. ஸோ அப்போ எது கரெக்டான லோவஸ்ட் பாயிண்ட், எங்கேருந்து எங்கே எடுத்தால் கரெக்டான ப்ராஃபிட் வரும், இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் நம்மளால் அந்த இடத்துலேருந்து இன்னொரு ஸ்டெப் நம்ம போக முடியும். அண்ட் தென் அந்த ட்ரேடை ப்ராப்பராகவும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அப்போது எல்லோரும் சொல்கிற மாதிரி ஓகே கோல்டன் ரேஷியோ விச் இஸ் 38 அப்படின்னா அப்போ கேண்டில் வந்து ஒரு 38 தொட்டுட்டு போனால் போதுமா அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு மார்க்கெட்டில் 38% தொட்டுட்டு போன நிறைய இடங்களில் அகெயின் மார்க்கெட் டார்கெட் ரீச் பண்ணாமல் திரும்ப எல்லாரோட எஸ்எல் அடிக்கிறத நம்ம ரெகுலராக பார்த்துட்டே இருக்கோம். பட் அது ஏன்னா மினிமம் நமக்கு தேவை என்னென்னா 50% டிஸ்கவுண்ட். அப்போது நம்ம ஒரு ஃபெப்ரேட் ரைஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறாங்க, இதே சம் ஐசிடி அண்ட் எஸ்எம்சி யூஸ் பண்ணுறவங்களாம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இதை ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ரெண்டாக பிரிச்சுருவாங்க. 50%க்கு மேலே இருக்கிறது ப்ரீமியம் அண்ட் 50% கீழே இருக்கிறது டிஸ்கவுண்ட் அப்படின்னு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டாக மட்டும் பிரிச்சுட்டு எனக்கு மினிமம் 50% தொட்டால் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம் அப்படின்னு அவங்களுக்கு தனி ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. பட் ரியாலிட்டியுமே அதுதான். நம்ம என்ன பண்ணுவோம், எந்த அளவுக்கு பொருள் கம்மி விலையில் கிடைக்குதோ அப்போ அந்தளவுக்கு நம்ம அதிகமாக வாங்குவோம். சேம் ஸ்ட்ராட்டஜி தான். அப்போது இங்கே ஒரு 50% எனக்கு ஒரு பொருள் விலை கிடைக்குது, 100 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்த பொருள் 50 ரூபாய்க்கு கிடைக்குது, அப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த பொருளை நல்லா வாங்குறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன். அப்போ ஒரு 78% எனக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது, அப்போ இன்னும் நிறைய வாங்க தான் ட்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், கடைக்கு போய்ட்டு நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டு வரோம்னு நினைக்கிறோம், அங்கே தான் டக்குன்னு ஒரு ஆஃபர் இருக்குது. அந்த ஆஃபரை பார்த்தது நம்மளுக்கு என்ன தோணும், ஒரு பொருள் வாங்கினா தோணும், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்றுவாங்க, அப்போ 2 பொருளாக வாங்கி போடு, அப்போ 4 பொருள் நம்மளுக்கு கிடைக்கும்ல அப்படின்ற தோட்டில் தான் நம்ம வருவோம். ஸோ நம்மளுக்கு இப்போ ஒரு 1 கிலோ சுகர் வேணும், 1 கிலோ சுகர் வாங்குறதுக்காக நான் போகிறேன் அப்படின்றப்போ அந்த 2 கிலோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 1/2 கிலோ ஆஃபர்னு இருக்கும். நம்மளுக்கு தேவை 1 கிலோ தான், ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், வாண்டடாக 2 கிலோ வாங்கி அந்த ஆஃபரை எடுத்துகிட்டு வருவோம். சேம் த வே உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்கிறப்போ நீங்கள் நிறைய அக்குமுலேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக அக்குமுலேட் ஆகுறதுனாலே டிமாண்ட் க்ரியேட் ஆகுது, டிமாண்ட்னால ப்ரைஸ் மூவ் ஆகுது. ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட் சினாரியோ. அப்போது இங்கே 99 வர வரைக்கும் வரலாம். ப்ரைஸ் கீழே இறங்குன்றப்போ 99% கூட வரலாம், ஃபைன்.
ப்ரைஸ் 100% ரீச் ஆகுது அப்படின்னா மேபி அது ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக இருக்கலாம், ஆர் எல்ஸ் ஒரு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணியிருக்கலாம். ஸோ எனிதிங் மே ஹேப்பன். பட் அந்த சினாரியோஸில் என்ன நடக்குது, ஆக்சுவலாக அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்றத நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் நல்லாயிருக்கும். இதில் நிறைய விஷயங்கள் சிம்பிளாக ஒரு லாஜிக்கலாக ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன்.